இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவோடு கூட நடந்து கொண்டிருக்கிற உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். தினந்தோறும் அவரோடு நடக்கிறீங்களா? ஆண்டவர் பேசுறதுக்கு செவி கொடுக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்புறம் அவரோடு சரியா நடக்கிறேன்னு அர்த்தம். சரியா? காலையில் எழும்பி வேத வாசத்தை ஜெபிச்சிருக்கணும், அதில் கவனமாக இருக்கணும். சரியா? அப்படி இருந்தா ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. 147 சங்கீதம் 13 வசனத்துல, கர்த்தர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். 2 காரியம் செய்றார். தாழ்பாள் எதுக்கு போடுறோம்? ஒரு வீட்டுக்கு தாழ்பாள் போடுறோம்ல, பாதுகாப்புக்கு. சத்துருக்கள் உள்ளே நுழைந்து விடாதபடி, அவசியமில்லாத உள்ளே நுழைந்து விடாதபடி தாழ்பாள் பாதுகாப்பாய் போடுகிறோம். அப்போ அது எதை குறிக்கிறது? பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன். யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேறு அடைத்து பாதுகாத்தார் என்று யோபு 1 வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறவர், உங்களுடைய போக்குவரத்தை பாதுகாக்கிறவர். நீங்கள் என்னை பாதுகாக்கிற தேவனாக என்னோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்னு ஆண்டவர் துதிங்க போதும் ஒரு பாதுகாப்பு எனக்கு இருக்குதுன்ற சந்தோஷம் வந்துடும். பாதுகாக்கிறவர். 2வது ஆசீர்வதிக்கிறவர். உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகளை குறித்து கலங்காருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். படிக்கிறாங்களா, வேலை செய்கிறாங்களா, வேலை தேடுறாங்களா, திருமண வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுறாங்களா, எந்த காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் போய் குழம்பிக்கிட்டு சோர்ந்து போயிருக்காருங்க, என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் நீ விசுவாசிங்க போதும். அவ்வளவுதான். தகப்பனே, எங்களுடைய தாழ்பாள்களை நீர் பலப்படுத்தி எங்களை பாதுகாக்கிற தேவன். எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து வர்றீங்க, இனிமேலும் பாதுகாப்பீங்க. சத்துரு எங்களை தொட முடியாது, சாத்தான் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியாது, அவன் எங்களை சேதப்படுத்த முடியாதபடி எங்களை பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை, எங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் படிப்பில், வேலையில், அவருடைய எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.